ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரிப்டோ நாலேஜ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் ஃபியூ டேஸ் பிட்காயின் ரொம்ப புல்லிஷாக தான் இருந்துட்டு ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் ஆயிருச்சு நான் வீடியோ போட்டு. இந்த இடப்பட்ட நேரத்தில் யூஎஸோட ஃபெட் ஒரு ரேட் கட்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய ரேட் கட் ஆஃப்டர் ஸோ மெனி இயர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா வந்துருக்கு. ஆல் காயின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான ஒரு ரெக்கவரி கொடுத்துருக்கு. சொல்லலாம் ஆல்மோஸ்ட் $150 வந்து வந்துருச்சு. டான் எக்கோ சிஸ்டம் எந்த அளவுக்கு மேஜரான ரோல் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது இந்த புல் ரன்லன்னு ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோவே வந்து போட்டிருந்தேன். லாஸ்ட்டாக போட்ட வீடியோவும் அதுதான். நானும் வந்து ஒரு மேஜரான சப்போர்ட் ரீஜன்லேருந்து இந்த இடத்துல நான் என்னோடய பிட் வந்து வைக்கிறேன்னு வந்து சொல்லியிருந்தேன். அங்கே இடத்துலேருந்து ஒரு நல்ல ரெக்கவரி கொடுத்துருக்கு. சிஇசி ரிலீஸ் ஆகிறத தொடர்ந்து, பினான்ஸோட எக்ஸிஓ ரிலீஸ் ஆகிறத தொடர்ந்து பிஎன்பியும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் மெயின்டைன் பண்ணிருக்கு. நல்ல ரீசன்ட் டேஸாக பயங்கரமான பம்ப் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு, கன்சிடரிங் இட்ஸ் மார்க்கெட் கேப். மெயினாக இந்த வீடியோவில் மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு நம்ம இந்த வஜ்ரெக்ஸ் இஷ்யூக்கு அப்புறம் எந்த இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் குழப்பத்தில் வந்திருப்பீங்க. ரீசெண்டாக முதரெக்ஸ் கவர் பண்ணியிருந்தேன். அதை தொடர்ந்து இந்த வீடியோவில் காயின் ஸ்விட்ச் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பற்றி அண்ட் காயின் ஸ்விட்ச் பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். மேபி இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் காயின் ஸ்விட்சும் யூஸ் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண எக்ஸ்சேஞ்சுமே காயின் ஸ்விட்ச் தான். நாஸ்டாலஜிக்கான ஃபீலிங் இது வந்து. நான் ஃபர்ஸ்ட்டு காயின் ஸ்விட்ச் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் சைன் அப் பண்ணால் $100 $50 பிடிசி ரிவார்டெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஃபீலிங் நாஸ்டாலஜிக். சரி, இப்போ நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்த்துட்டு அதை பற்றி வந்து பார்க்கலாம். இப்போ பிட்காயின் ஆல்மோஸ்ட் $64,000 கிட்ட வந்துருக்குது. ஒரு மேஜரான ஒரு ரீஜனில் தான் வந்து இருந்துட்டு வந்திருக்கு. லாஸ்ட் டைம் இந்த ரீஜனில் தான் ஒரு $65,000 $64,000 தான் ரிஜெக்ட் ஆகிருந்தோம். நான் டே டைம் ஃப்ரேமில் இப்போ வந்து வச்சுருக்கேன். ரிஜெக்ட் ஆகி திரும்ப நம்ம ஒரு ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சோட லோ $52,000 வரைக்கும்லாம் வந்து வந்திருந்தது. ஸோ ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணால், இந்த இடத்துல பார்த்தீங்களா ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 டேஸாக பிட்காயின் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்குது. இதை பிரேக் பண்ண வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. பட் தேவையான மொமெண்டம் அப்படிங்கிற கிடைக்கல. மேபி இதை பிரேக் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு நம்ம இந்த டயக்னலாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைனில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். இதை பிரேக் பண்ணிட்டு போயிருச்சுன்னா ஈஸியாக நம்ம $75,000 ஒரு $80,000 போக வந்து வாய்ப்பானது வந்து இருக்குது. இதை தொடர்ந்து நான் ஒரு நல்ல விஷயமா எதை வந்து பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பிட்காயின் டாமினன்ஸ் பியூட்டிஃபுல்லாக ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்குது. இது ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவுமே கூட. இந்த இடத்துல இன்னும் பியூட்டிஃபுல்லான ஒரு டவுன் சைட் மொமெண்டம் வந்து கிடச்சி பிட்காயின் டாமினன்ஸ் கீழே போச்சுன்னா ஒரு ஷார்ட் டைம் ஃப்ரேம்லையாவது ஒரு நல்ல ஹால்ட் ராலி அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஸோ வி கேன் மேக் மணி. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சைமல்டேனியஸாக அதை அந்த கன்விக்ஷனை ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிடிசியுமே ஒரு மேஜரான சப்போர்ட் ரீஜனில் தான் வந்து இருக்குது. ஸோ சீக்கிரமாகவே எத்தேரியம் வந்து ஒரு $2,900 $3,000 பம்ப் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோடய எக்ஸ்பெக்டேஷனாக வந்து இருக்குது. இந்த இடத்துல எத்தேரியமும் ஓரளவுக்கு டீசெண்டான ரெக்கவரியானது வந்து கொடுத்துட்டு தான் வந்து இருந்திருக்கு. ஸோ இதுதான் கைஸ், ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் வந்து லுக்கிங் pretty much குட். ஒரு சில ஆல் காயின்ஸ்லாம் நல்லபடியாக ரெக்கவர் ஆகிருக்கு. நான் இந்த ஸ்ட்ராபெரியை வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு மேஜராகவே வந்து கவர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோவில். லோ கேப் 100x AI காயின் அப்படின்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு 3-4x கேண்டில் அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ இருக்க மார்க்கெட் கண்டிஷனில் இருக்க லிக்விடிட்டி படி இந்த மாதிரி லோ கேப்ஸ் தான் இது பண்ண வாய்ப்பு இருக்குது. பட் லோ கேப்ஸுமே கூட ஒரு சைடில் செத்துட்டு வந்துருக்குது. பட் என்னன்னா ஒரு புல் மார்க்கெட்னு நம்ம வந்து பார்க்கும்போது இதில் எப்படி நம்ம ஒரு 3-4x கேண்டில் வந்து பார்த்தோம். இதே வந்து ஒரு 100 மில்லியன் 500 மில்லியன் 1 பில்லியன் இருக்க காயினே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3-4x அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக ஒரே நாளில் வந்து பண்ணிவிடும். ஸோ புல் மார்க்கெட் டைம்ஸ் ஆர் அஹெட். இப்போ நீங்கள் அக்யூமுலேட் பண்ணுறதா இருந்தால் இந்த ஏஐ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மீம் காயின்ஸ் ஆப்வியஸாக எதெல்லாம் வந்து டம்பில் இருக்கோ அதெல்லாம் வாங்குங்க. இந்த செல்ஃபி டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல டம்பாக இருந்தது. பட் ஒரு நல்ல ரெக்கவரி அப்படிங்கிற மார்க்கெட் புல்லிஷானதும் வந்து கொடுத்துருச்சு. எதெல்லாம் நல்லா ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகுது, எதெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதை வந்து வாங்குங்க. கீழே போயிட்டே வந்து இருக்கும் ஒரு சின்ன ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கூட கொடுக்காம அதை நீங்கள் தொடாதீங்க. அது ரெக்கவர் ஆகிட்டு வரட்டும், அப்புறமாவே வாங்கிக்கலாம். ஏன்னா அது சாகவும் வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. ஷேர் பண்ண வந்து நினச்சேன். சரி, இப்போ நம்ம ஃபர்தராக காயின் ஸ்விட்ச் பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம காயின் ஸ்விட்ச் பற்றி வந்து பார்க்கலாம். மோஸ்ட்டாக காயின் ஸ்விட்ச் எல்லாம் மொபைல் ஆப்பாக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸ் அவங்களுக்கு நல்லாவே வந்து இருக்கும். எப்படி மொபைலில் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணோம் நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் உங்களோட ப்ளே ஸ்டோர்லேயோ ஆப் ஸ்டோர்லேயோ காயின் ஸ்விட்ச் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுங்கள் உங்களோட மொபைல் நம்பர் இல்லைனா மெயில் வந்து வச்சு. அதுக்கப்புறம் இனிஷியல் ஆப் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வந்து இருக்கும். பினான்ஸ் மாதிரி தான், நீங்கள் ப்ரோவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பிகினர் இன்டர்ஃபேஸும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பிகினர் இன்டர்ஃபேஸில் வந்து இருக்குது. நான் ஆல்ரெடி என்னோட பழைய அக்கௌண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அக்கௌண்ட் தான் நான் வந்து ஷோ பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது காயின் ஸ்விட்ச் சைட்லேருந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவான கேம்பெயின் நம்ம கம்யூனிட்டிக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு நீங்கள் காயின் ஸ்விட்சில் பண்ணக்கூடிய ட்ரேடுக்கு 1% கேஷ்பேக் உங்களுக்கு வந்து ரிவார்டாக வந்து கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் $10,000 எத்தேரியம் வாங்கினீங்கன்னா
அதுக்காக உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து ரிவார்டாக வந்து கிடைக்கும், விச் இஸ் 1%. அண்ட் ஆல்சோ ட்ரேடிங் ஃபீஸும் வந்து நெக்ஸ்ட் 30 டேஸ்க்கு ஜீரோவாக வந்து இருக்கு. இது நான் ஷேர் பண்ணியிருக்க அந்த ரெஃபரல் கோட் மூலயமா நீங்கள் சைன் அப் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு வந்து கிடைக்கும். மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு காயின் ஸ்விட்சோட என்னெல்லாம் இது வந்து இருக்குது, ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ போர்ட்ஃபோலியோ நான் வந்து காமிச்சிட்ருக்கேன். ஆக்சுவலாக காயின் ஸ்விட்சுக்கு 2 crore யூசர்ஸ் மேலே வந்து இருக்காங்க இந்தியாவில். மோஸ்ட்டாக அவங்களோட மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்னாலேயே இது வந்து நடந்தது. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸாக இது வந்து ஒரு FIU காம்பட்டபிள் எக்ஸ்சேஞ்ச் தான், இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து இருக்கனால. நெக்ஸ்ட் இதில் ஏர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு ரிவார்டு ROI வந்து கொடுக்குறாங்க. மேபி இந்த காயின்ஸ் வச்சுருந்திங்கன்னா சும்மா அதில் ஸ்டேக் பண்ணி வந்து வைக்கலாம். மினிமல் அமௌண்ட் வச்சுருக்கவங்க. அண்ட் ஆல்சோ எனக்கு பெருசாக நான் கிரிப்டோவில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பல, பிட்காயின் எத்தேரியமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில காயின்ஸ் வாங்கி வச்சுட்டு அப்படியே நான் பெருசாக கண்டுக்காமல் இருக்கணும்னா காயின் ஸ்விட்ச் மேபி ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸும் கம்ப்ளீட்டாக ஆடிட் பண்ணப்பட்டிருக்குது. அண்ட் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராத ஒரு இந்தியன் எக்ஸ்சேஞ்சும் கூட இந்த காயின் ஸ்விட்ச் ஆனது. அண்ட் இவங்க நிறைய இப்போது அவங்களோட ஓவரால் எல்லா இதுவுமே வந்து பில்ட் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கா, அது இல்லாமல் பாப்புலர் கிரிப்டோலாம் என்னென்ன, அதுக்கப்புறம் அவங்களோட காயின் ஸ்விட்ச் எடியூவும் இருக்குது, நீங்கள் கிரிப்டோ பற்றி எஜுகேட் பண்ணிக்க உங்களுக்கு. தென் என்னெல்லாம் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் டிஃபைலாம் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரும், அதுக்கப்புறம் மெட்டாவர்ஸில் என்ன வரும், அப்புறம் பிக் டேட்டா, லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப்பு, இனோவேஷன்னா புதுசாக லிஸ்ட் ஆனது, அப்புறம் உங்களோட ஃபேவரட்ஸ் அதுவும் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே வந்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸு, டாப் லூசர்ஸு, எதெல்லாம் வந்து அதிகமாக பீப்புள் வந்து ட்ரேட் பண்ணுறாங்க, எது ஆக்டிவாக ட்ரேட் ஆகப்படுது, அப்புறம் 52 வீக்ஸ் லோவில் எது வந்து இருக்குது, ஒரு மந்தில் ஐலி ரிட்டர்ன்ஸ் எது வந்து கொடுத்துருக்கு, ஓவர்சோல் காயின்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் நீங்கள் உங்களே எஜுகேட் பண்ண இந்த காயின் மார்க்கெட் கேப்லலாம் வரும் பார்த்தீங்களா ஆர்டிக்கல், அந்த மாதிரி இதுலேயே இன்டெகிரேட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இப்போ பார்த்துருந்தா அந்த கேட்டகரிஸே வந்து பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் செக்மெண்ட்டில் வரும்போது எதெல்லாம் என்னென்ன ப்ரைஸ் இருக்குன்னா வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதை தான் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணிட்டு வந்திருக்கேன். டாப் கெய்னர்ஸ், லூசர்ஸ் அதே மாதிரி இதில் வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல போர்ட்ஃபோலியோ ஆனது, நீங்கள் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலெட்டில் நீங்கள் ஜஸ்ட்டு டெபாசிட்னு வந்து கொடுத்துட்டு உங்களோட UPI மூலயமாவே நீங்கள் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். INR வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பிட்காயின் தெரியுமா அதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா USDT வாங்கி USDTயாகவும் வந்து ஹோல்ட் பண்ணி வந்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ப்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ப்ரோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் லிமிட் ஆர்டர் போடுறது, பினான்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணீங்க சார்ட்லாம் வந்து பார்க்குறதுக்கு, அது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ப்ரோவில் உங்களுக்கு ஆர்டர்ஸ் பார்க்குறது, மற்ற எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அது இல்லாமல் ஃபியூச்சர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ரோல் பண்ணால் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் இது மூலியமாக பண்ணலாம். நான் மோஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் இதில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்து இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்ரோல்னு வந்து கொடுத்ததும் நீங்கள் என்ரோல் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். காயின் ஸ்விட்சோட ரீசெண்டான ப்ரூஃப் ஆஃப் ரிசர்வ்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் ஹோல்டிங்ஸ் விட ஒரு 800 crores கிட்டத்தட்ட வந்து அதிகமாக தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தான் வந்து இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இந்த காயின் ஸ்விட்ச் யூசர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்காங்கன்னா INR விட கிரிப்டோ ஹோல்டிங்ஸாக காயின் ஸ்விட்சை நம்பி யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் அவங்களோட ரீசெண்டாக அந்த ஆடிட்டில் அண்ட் ஆல்சோ அவங்களோட ரிப்போர்ட்ஸில் டேட்டாஸில் வந்து தெரிய வர்றது. மோஸ்ட்டாக இதில் வந்து அதுவும் இல்லாமல் வஜ்ரெக்ஸில் ரீசெண்டாக இப்போ வந்து ப்ராப்ளம் என்னடானா அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸ், ரிசர்வ் ஃபண்ட்ஸ் ஆனது ஒரு கம்மி நம்பர் ஆஃப் வேலட்ஸ்னு வந்து வச்சுருந்தாங்க. காயின் ஸ்விட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வேலட்ஸில் ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களோட இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் ஆனது லைக் நம்பர்ஸ் ஆஃப் வேலட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா 1-2 வேலட் ஹேக் ஆனால் கூட அவங்களால கம்ப்ளீட்டாக இந்த சுச்சுவேஷன் ஆனது வந்து மேனேஜ் பண்ண முடியும். இதுதான் வஜ்ரெக்ஸில் பிரச்சனையாகவும் வந்து அமைஞ்சுது. மேபி இதெல்லாம் பார்த்துட்டு மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா காயின் ஸ்விட்ச் ஒரு ஆப்ஷனாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அண்ட் காயின் ஸ்விட்சோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. Don't hesitate to use those links. Thank you for watching this video till then. Bye bye.